அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் புதிய ஏர்பஸ் விமானம் மக்களுக்கு காத்திருக்கும் அரிய வாய்ப்பு. கொழும்பில் காருடன் மோதி பேருந்து விபத்து. நுவரெலியா ஹட்டன் பிரதான வீதியில் பயணிப்போர் அவதானம். வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு அரசாங்கத்தின் விசேட அறிவிப்பு. இலங்கையில் கோவிட் உள்ளிட்ட வைரஸ் தொற்றுகள் குறித்து சுகாதார அமைச்சர் விடுத்துள்ள அறிவிப்பு. பகடிபதியால் ஆற்றில் குதித்த மாணவி அதிரடியாக கைது செய்யப்பட்ட 4 மாணவர்கள். உக்ரைனுக்கு பதிலடி கொடுத்த ரஷ்யா 5 உயிரிழப்பு. கிரீஸில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். சவர்க்கார உற்பத்தி நிலையம் ஒன்றில் ஏற்பட்ட தீப்பரவல் கட்டுப்பாட்டுக்குள். தொடர்பென விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் புதிய ஏர்பஸ் A330-200 விமானம் நாளை 4ஆம் தேதி கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்கவுள்ளது. பிரான்சிலிருந்து வரும் இந்த விமானம் கொழும்பின் கடற்கரையோர பகுதியில் 1500 அடி உயரத்தில் தாழ்வாக பறந்து தரையிறங்கவுள்ளது. மொரட்டுவை கடற்கரை பகுதியிலிருந்து கொழும்பு போர்ட் சிட்டியின் தெற்கு முனையம் வரை காலை 8 மணி முதல் 9 மணி வரையான காலப்பகுதியில் குறித்த விமானம் தாழ்வாக பறக்கும் காட்சிகளை அவதானிக்கும் வாய்ப்பு மக்களுக்கு கிட்டியுள்ளது. அதேவேளை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் சேவையை வலுப்படுத்தும் மற்றும் ஆதரிக்கும் முகமாக புதிய விமானம் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு யூனியன் பிளேஸில் உள்ள பீட்சா ஹட் உணவகத்திற்கு முன்னால் கார் மீது பஸ் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து இன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்தின் போது காரின் முன்பகுதி சேதமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். எனினும் விபத்தில் எவருக்கும் எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை என போலீசார் மேலும் தெரிவித்தனர். மேலும் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். நுவரெலியா ஹட்டன் பிரதான வீதியில் நானோயா பகுதியில் கற்பாறைகளுடன் மண் சரிவு ஏற்படும் அபாயம் காரணமாக போக்குவரத்து ஒரு வழியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இன்று அதிகாலையில் மண் சரிவு ஏற்பட்ட நிலையில் தற்போது அந்த வீதியூடாக ஒரு வழி போக்குவரத்து இடம்பெற்று வருகிறது. எனினும் தற்போது வாகனங்கள் தங்கு தடையின்றி பயணிக்கக்கூடிய நிலை காணப்பட்டாலும் காலை மற்றும் மாலை நேரத்தில் இப்பகுதியில் அதிக பனிமூட்டம் நிறைந்த வானிலை காணப்படுவதினால் நுவரெலியா, தலவாக்கலை, ஹட்டன் மற்றும் மெராய வழியூடாக டயமகவுக்கான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த நாட்களில் நுவரெலியா மாவட்டத்தில் நிலவிய சீரற்ற வானிலையால் மண்சரிவு ஏற்பட்டுள்ளதுடன் இப்பகுதியில் பல இடங்களில் மண்சரிவுக்கான அறிகுறியாக அபாயகரமான வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இந்நிலையில் வீதியில் பயணிக்கும் வாகனங்கள் மற்றும் பாதசாரிகள் விழிப்பாகவே இருக்க வேண்டும் என நானோயா போலீசாரால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் யுத்த சூழ்நிலையால் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு நிரந்தர வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டம் ஒன்றிற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் 30 ஆண்டுகளாக நிலவிய மோதல் சூழ்நிலை காரணமாக குறித்த பிரதேசங்களில் வாழ்ந்த குடும்பங்களுக்குரிய பெருமளவான வீடுகள் சேதமடைந்துள்ளன. இந்த மாகாணங்களில் 2009 ஆண்டிலிருந்து இதுவரை 2,74,728 குடும்பங்களை சேர்ந்த 9,14,722 நபர்கள் மேல்குடியேற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் 2024 ஆண்டின் இறுதியில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த 8 மாவட்டங்களில் 1,50,488 வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. குறித்த வீடுகளை நிர்மாணிப்பதற்கு இலங்கை அரசு, இந்திய அரசு, அரசு சார்பற்ற அமைப்புகள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் உள்ளிட்ட பிற அமைப்புகள் மூலம் நிதி வழங்கப்படுகிறது. 2009 ஆண்டுக்கு முன்னர் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள 8 மாவட்டங்களில் மேலும் 16,759 வீடுகள் நிர்மாணிக்கப்பட வேண்டும் என இனம் காணப்பட்டுள்ளது. கட்டிட நிர்மாண மூலப்பொருட்களின் தற்போதைய விலைகளுக்கு அமைய 550 சதுர அடி வீடுகளை அமைப்பதற்கு மதிப்பீடு செய்யப்பட்ட ரூபாய் 16 லட்சம் மற்றும் 340 சதுர அடி வீடுகளை அமைப்பதற்கு 9,50,000 எனவும் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. அதற்கமைய 2025 ஆண்டிலிருந்து நடைமுறைக்கு வகையில்
நிரந்தர வீடமைப்பு திட்டத்தை நிர்மாணிக்கும் அடிப்படையில் அரசாங்கத்தின் வழங்கப்படும் உதவி பணத்தை பின்வரும் வகையில் அதிகரிக்க நகர அபிவிருத்தி நிர்மாண மற்றும் வீடமைப்பு அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. கோவிட் தொற்று அபாயத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெதிச தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் டெங்கு, சிகுன்குன்யா, இன்ஃப்ளூவன்சா மற்றும் கோவிட் தொற்று அபாயங்கள் குறித்து சுகாதாரத்துறை உரிய கவனம் செலுத்தி வருகிறது. அத்துடன் தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தற்போது பரவி வரும் வைரஸ் தொற்றுகள் குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என அறிவித்துள்ளார். எனினும் பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் கூறுகையில் கோவிட் தொற்றாளர்களை அடையாளம் காண்பதற்கான முறையானது ஒரு திட்டம் இதுவரையிலும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இந்தியாவில் தற்போது கோவிட் வைரஸ் தொற்று பரவும் விகிதம் அதிகரித்துள்ள நிலையில் அங்கிருந்து நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் தொடர்பில் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். குளியாப்பட்டி தொழில்நுட்ப கல்லூரியின் மாணவி ஒருவருக்கு பகுடிவதை கொடுக்கப்பட்ட சம்பவத்தில் 4 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குளியாப்பட்டி தொழில்நுட்ப கல்லூரியில் 1ஆம் வருட மாணவியொருவர் நேற்று ஆற்றில் குதித்து தவறான முடிவெடுக்க முயன்றுள்ளார். இதன்போது அருகில் இருந்த சிலரால் குறித்த மாணவியை மீட்கப்பட்டு குளியாப்பட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதன்போது காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் பகுடிவதை கொடுக்கப்பட்ட சம்பவத்தால் அவர் தவறான முடிவெடுக்க முயன்றது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட காவல்துறையினர் தொழில்நுட்ப கல்லூரியின் 4 மாணவர்களை கைது செய்தனர். குறித்த மாணவிக்கு பகுடிவதை வழங்கிய சம்பவம் தொடர்பாக இந்த மாணவர்கள் கைது செய்யப்பட்டதுடன் குளியாப்பட்டி காவல்துறையினர் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கிழக்கு உக்ரைன் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் பொதுமக்கள் 5 பேர் கொல்லப்பட்டனர். ரஷ்யா மீது உக்ரைன் நேற்று முன்தினம் நடத்திய ட்ரோன் தாக்குதல் உலக நாடுகளை மிரள வைத்துள்ளது. இந்த தாக்குதலில் 40 ரஷ்ய போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன. இதனால் உக்ரைன் மீது ரஷ்ய தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் கிழக்கு உக்ரைன் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. உக்ரைனில் டொனெட்ஸ்க் மற்றும் கார்கிவ் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் பொதுமக்கள் 5 பேர் கொல்லப்பட்டதோடு மேலும் 5 பேர் பலத்த காயமடைந்தனர். மேலும் உக்ரைனுக்கு மிக பயங்கரமான பதிலடி தருவதற்கு ரஷ்யா தயாராகி வருகிறது. இதனால் மேற்கத்திய நாடுகளில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. கிரீஸின் டோடெகனிஸ் தீவுகள் பகுதியில் ரிக்டர் அளவுகோலில் 6.2 அளவு கொண்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் துருக்கியின் எல்லைப்பகுதியை ஒட்டிய பகுதியில் மத்திய தரைக்கடலில் மையம் கொண்டிருந்தது. இதனாலும் 68 கிலோமீட்டர் என ஐரோப்பிய மத்திய தரைக்கடல் நிலநடுக்க மையம் தெரிவித்துள்ளது. இதே நேரத்தில் துருக்கியின் மர்மாரிஸ் கடற்கரை நகரத்தில் 5.8 ரிக்டர் அளவுகோலில் மற்றொரு நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இதேவேளை பதற்றத்தில் வீடுகளை விட்டு வெளியேற முயன்றதில் 7 பேர் காயமடைந்ததாக துருக்கியின் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அங்குடி களவான பகுதியில் உள்ள சவர்கார் உற்பத்தி நிலையம் ஒன்றில் ஏற்பட்ட தீப்பரவல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை ஏற்பட்ட இந்த தீப்பரவலை கட்டுப்படுத்துவதற்காக ஜெயவர்தனபுர கோட்டை மாநகர சபையின் 2 தீயணைப்பு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தீ விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என காவல்துறையினர் தெரிவித்தனர். இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம்.